வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, தீர்மானத்தை அதிரடியாக நிராகரித்த திரௌபதி முர்மு அவர்கள், திமுக பேரதிர்ச்சி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு. எந்த தீர்மானத்தை நிராகரிச்சிட்டாங்க? ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே, பதவி நீக்க தீர்மானம், அதை நிராகரிச்சிட்டாங்களா அப்படின்னு சில பேர் டவுட் கேட்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த தீர்மானம் ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். 3 பேர் கொண்ட கமிட்டியே இந்த தீர்மானத்தை மேலும் எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டாங்க. இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தானே குடியரசுத் தலைவர் வரைக்கெல்லாம் போகணும், இங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அப்போ இது எதை பற்றி அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி கவர்மெண்ட் இருக்காங்களே சட்டப்பேரவையில், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக கவர்னர் இருக்கார். இனி கவர்னர் கிடையாது, முதல்வர் தான் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அசம்பிளியில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. கவர்னர் ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம், 2வது தடவை அதே சட்டப்பேரவையில் தீர்மானத்தை போட்டு மறுபடியும் கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்புனா, கவர்னர் ஒன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும், இல்லைன்னா அந்த தீர்மானத்துக்கு அனுமதி கொடுக்க முடியும். இது 2 ஆப்ஷன் தான் கவர்னருக்கு இருக்குது. கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்டு பண்ணிட்டாரு. இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுடைய அந்த தீர்மானத்தை நிராகரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் கவர்னர் தான், முதல்வர் ஆக முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. தமிழக அரசாங்கமும் இதே மாதிரி டிஎம்சி கவர்மெண்ட் மாதிரியே சட்டப்பேரவையில் சில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் கவர்னர் கிடையாது, முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதல்வருக்கு தான் இனி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றி கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. கவர்னர் இதை திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனுப்புனா இதே ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த முதல் டாப்பிக்கில் கிளியர் ஆகுது. ஸோ இப்போ இந்த நியூஸை திமுகவுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக மாறி இருக்கு. இது ஒன்று. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், மெஸ்ஸி கோட் டூர் கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல, இந்தியா வந்திருந்தார். வெஸ்ட் பெங்கால், அடுத்து ஹைதராபாத்து, மும்பை, டெல்லி, இந்த நகரங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டார், ரசிகர்களை சந்தித்தார். இதில் எந்த நகரத்தில் ஈவெண்ட் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கப்படுது. வெஸ்ட் பெங்கால்லாம் காம்படிஷனுக்குள்ளே இல்லை, வெஸ்ட் பெங்காலில் நடந்ததெல்லாம் பயங்கர கொலாப்ஸு. ரசிகர்கள் சால்ட் லேக் ஸ்டேடியத்தை அடித்து நொறுக்குனாங்களே, அதனால வெஸ்ட் பெங்கால் அவுட்டு. இப்போ காம்படிஷனில் 3 தான். ஒன்று ஹைதராபாத்தில் ரேவந்த் ரெட்டியெல்லாம் ஃபுட்பால் விளையாண்டார் மெஸ்ஸியோட. ஆனால் என்ன, பாலை தான் ஒழுங்காக பாஸ் பண்ணலை, எங்கேயோ அடிச்சுக்கிருந்தார். மெஸ்ஸி பாவம் ஓடி போய் பாலை எடுத்துக்கிருந்தார், ராகுல் காந்தியெல்லாம் கூட நின்றுக்கிருந்தார். இது ஹைதராபாத்து. 2வது மும்பையில் நடந்துச்சு, 3வது டெல்லியில் நடந்துச்சு. இந்த 3 நகரங்களில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது மும்பையில் நடந்த ஈவெண்ட்டு. ஏன்னா மும்பையில் மாஸ்டர் பிளாஸ்டர், காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் இருந்தார். சச்சினுடைய ஜெர்சி நம்பர் என்ன, 10. மெஸ்ஸியுடைய ஜெர்சி நம்பர் என்ன, 10. 10ம் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டு. என்னுடைய டிக்கு பார்த்தீங்கன்னா மும்பை தான். உங்களுடைய டிக்கு என்ன, ஹைதராபாத்தா, மும்பையா, டெல்லியா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 2வது டாபிக்கு. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தீபத்தூன் விவகாரத்தில் கோர்ட்டு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்ய அனுமதி கிடையாது இனிமே இந்த தீபத்தூன் விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க. நீதியரசர்களுடைய உத்தரவையும் மீறி இன்னைக்கு வேணும்னே இடையீட்டு மனுவை ஒரு வழக்கறிஞர் முறையிட்டிருக்காரு. அருணாச்சலம் அப்படிங்கிறது அவருடைய பேர். இவர் யாருன்னா, ஹரி பரந்தாமன் இருக்கார்ல, ப்ரோ டிஎம்கே முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன். திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார், பிஜேபிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பார். இவருடைய ஜூனியர் அவர் இந்த அருணாச்சலம் அப்படிங்கிறவர். இடையீட்டு மனுவை முறையிட்டிருக்காரு. ஸோ உடனே நீதியரசர்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க. நீதியரசர் ஜெயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா, இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்எஃப் இருக்காங்களே, அவங்களை கூப்பிட்டு இந்த லாயரை தூக்கி வெளியே கொண்டு போங்க, வெளியில் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. பார் கவுன்சிலும் அந்த வழக்கறிஞருக்கு எதிராக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு நீதியரசர். ஸோ இன்றைக்கி இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.